ஹாய். இப்ப நம்ம இந்த வீடியோல பத்தி என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டாக்குக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் உள்ள மியூச்சுவல் ஃபண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இப்ப ஸ்டாக்னா பட் என்னன்னா, இப்ப வந்து ஸ்டாக் இன்வெஸ்டிங், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். இப்ப ஸ்டாக் மார்க்கெட் பட்ல பட் நீங்க வந்து ஒரு ஸ்டாக்ல பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு உண்டான நாலேஜ் வந்து உங்களுக்கு அதிகம் தேவைப்படும். அதாவது ஒரு ஸ்டாக்ல பட் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதோட கண்ட்ரோல் முழுக்க முழுக்க பட் உங்ககிட்ட தான் இருக்கும். இப்ப நீங்க ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா அந்த கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில் நீங்க வந்து தரவா பார்த்துக்கணும். அந்த கம்பெனி வந்து பட் என்ன செக்டார் கம்பெனி, அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கா, அந்த கம்பெனி வந்து ஃபியூச்சர் எப்படி இருக்கு, இது எல்லாமே பார்த்து கரெக்டா ரிசர்ச் பண்ணி அதுக்கு உண்டான டைம் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வந்து பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுதான் இந்த ஸ்டாக் இன்வெஸ்டிங். இதுவே இந்த சைடு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் பட் என்னன்னா, பட் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு டைம் இல்லை, உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பட் அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து செலக்ட் பண்ற அளவுக்கு நாலேஜும் இல்லை அப்படின்னா நீங்க பட் என்ன பண்ணுங்கன்னா, என்கிட்ட ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இருக்கு, இல்லைன்னா மாசம் மாசம் என்கிட்ட ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நான் கொடுத்துடுறேன், நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல பட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து நீங்க வந்து கரெக்டா ஜென்ரேட் பண்ணி தாங்க. பட் அந்த மாரி ஆட்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கரெக்டா இருக்கு. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. உங்களோட வேலை என்னன்னா, நீங்க ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுத்து அதுல மாசம் மாசம் சிப்னு சொல்லுவாங்க, எஸ்ஐபி, மாசம் மாசம் ஒரு அமௌண்ட்டை நீங்க அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணா அதோட ஃபண்ட் மேனேஜர் இருப்பாரு, அவர் எங்க கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு நார்மல் ரிட்டர்ன், சப்போஸ் அந்த ஃபண்ட் மேனேஜர் நல்ல ஆக்டிவா நல்ல செயல்பட்டா அதுக்கு மேலே ரிட்டர்ன் கொடுக்க கூட உங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. இதுதான் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஸ்டாக்குக்கும் இருக்க வித்தியாசம். இப்ப இத வேற ஒரு பட் எக்ஸாம்பிள்ல நம்ம வந்து கரெக்டா சொல்லணும்னா, இப்ப நீங்க ஸ்டாக் எடுத்தீங்கன்னா அது உங்களோட ஓன் கார் மாதிரி. இப்ப ஓன் கார்ல நான் வந்து ஒரு பர்டிகுலர் பட் இடத்துக்கு நான் வந்து போறேன் அப்படின்னு நீங்க கரெக்டா டிசைட் பண்ணிருக்கீங்க. நீங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு நீங்க அந்த காரை ஓட்டிட்டு போறீங்க. அப்ப நீங்க அந்த காரை ஓட்டும் போது உங்களுக்கு அந்த எப்படி போகணும்ட்டு பிளான் தெரியணும். கரெக்டா அந்த கார் எப்படி இருக்கு, அதோட பட் அதோட கரெக்டா சுச்சுவேஷன் எப்படி இருக்கு, அது எல்லாமே பார்த்து அந்த பயணத்தை வந்து உங்களோட கண்ட்ரோல்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா நீங்க அந்த இடத்த போற வரைக்கும் நீங்களே டிரைவ் பண்ணி நீங்க போவீங்க. அதுதான் கரெக்டா ஸ்டாக்ஸ். ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, பட் எனக்கு வந்து கார் ஓட்ட பட் கரெக்டா எனக்கு வந்து நானே டிரைவ் பண்ண தெரியாது, கார் ஓட்ட தெரியாது, எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை, பட் கரெக்டா என்னென்னலாம் பிளான் பண்ணி அந்த கார் எப்படி இருக்கா, அது பெட்ரோல் இருக்கா, காத்து இருக்கா, எல்லாமே பார்த்து நம்ம பயணம் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக பட் என்ன பண்றேன்னா, ஒரு ட்ரெயின்லயோ இல்லைன்னா ஒரு ஃபிளைட்லயோ இல்லைன்னா ஒரு கரெக்டா பஸ்லயோ நான் வந்து ஒரு சார்ஜ் பே பண்றேன், நான் எங்க போகணும் சொல்றேன், அது எதுவுமே என்ன வந்து கரெக்டா விட்டுருங்க. இந்த கான்செப்ட் தான் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன பண்றீங்கன்னா, நீங்க உங்களோட பணத்தை கொடுத்து அதுக்கு உண்டான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுக்குறீங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர் உங்களோட கோல் எங்க பட் எங்க போறீங்க அதுக்கேற்ற மாதிரி அவர் ஃபண்ட் கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவர் எடுத்துட்டு போய் அங்க வந்து நீங்க எங்க போக நினைக்கிறீங்களோ, இதுல நான் எங்க போக நினைக்கிறது உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ், உங்களோட ஃபினான்ஷியல் கோல் என்னவோ அதுக்கேற்ற மாரி அந்த மியூச்சுவல் ஃபண்டு உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து அவங்க வந்து ஒரு ஷார்ட் டைம்ல ரிட்டர்ன் வந்து உங்க மியூச்சுவல் ஃபண்ட் கம்மியா இருந்தாலும் லாங் டைம்ல ஒரு 15 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ரிட்டர்ன் நல்ல பட் அதிகமாவே இருக்கும். இதுதான் பேசிக். இப்ப வந்து கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட கரெக்டா சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்டாக்ல நீங்க தனியா ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணி பை பண்றீங்கன்னா அதுக்கு உண்டான கண்ட்ரோல் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். நீங்க எப்ப வாங்கினாலும் வாங்கலாம். பட் அடுத்தது வந்து நம்ம வந்து பார்ப்போம். இப்ப வந்து டைவர்கேஷன் நீங்க வந்து பார்க்கும்போது ஸ்டாக்கை விட மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து பட் அதிகமா இருக்கும். பட் இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா
அந்த பர்டிகுலர் கம்பெனில மட்டும்தான் நீங்க வந்து கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஆனா நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு என்ஏவி நீங்க வாங்கும்போது அது வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு 50ல இருந்து 60 ஸ்டாக் இருக்கும். அது அந்த 50ல இருந்து 60 ஸ்டாக்ல இருக்கிற எல்லாத்திலும் ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து பட் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஆனா ஸ்டாக்ல வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கரெக்டா டைவர்சிஃபிகேஷன் வந்து கிடைக்காது. மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து அதிக டைவர்சிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஆஹ் வந்து ஆஹ் உங்களுக்கு வந்து அதிக டைவர்சிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் அடுத்தது வந்து பிரைஸ். இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டோ கரெக்டா ஸ்டாக் உங்ககிட்ட லோ அமௌண்ட் மியூச்சுவல் ஃபண்டோ ஸ்டாக்கோ உங்ககிட்ட குறைவான அமௌண்ட் இருந்தா கூட நீங்க ரெண்டுத்துலயும் கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணிடலாம். நீங்க ஒரு 100 ரூபாய் இருந்தா கூட நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல கரெக்டா இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த 100 ரூபாய் வச்சு உங்களால ஸ்டாக் வாங்க முடியும். இதுல என்ன வித்தியாசம்னா, இப்ப நீங்க ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா அதை நீங்க டீப்பா ரிசர்ச் பண்ணி வாங்கணும். ஏன்னா 1 ரூபாய் 2 ரூபாய் கூட இப்ப ஸ்டாக் இருக்கு, அதெல்லாம் பெரிய ஸ்டாக் சொல்லுவாங்க. அதை நீங்க ஆராய்ஞ்சு செலக்டிவா வாங்கணும். நீங்க ஆராய்ஞ்சு கரெக்டா செலக்டிவா நீங்க ஸ்டாக் வாங்கணும். ஏன்னா ஸ்டாக்ல அதிக ரிஸ்க் இருக்கு. இதே மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஒரு கம்மியான அமௌண்ட்டை கூட நீங்க மாசம் மாசம் வந்து அதுல போட்டு நீங்க கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க வந்து பண்ணலாம். கரெக்டா இதுதான் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஸ்டாக்குக்கும் இருக்கும் உள்ள கரெக்டா வித்தியாசத்தை. பட் என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் உங்ககிட்ட வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.